வெல்கம் வியூவர்ஸ். ஸ்காட்லாந்துல அபர்டீன்ல இருந்து கிழக்கு பக்கமா போட்ல நீங்க ஒரு 7 மணி நேரங்கள் டிராவல் பண்ணி போனீங்க அப்படின்னா கடலுக்கு நடுவுல ரொம்பவே பிரம்மாண்டமான மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரை பார்க்க முடியும். அது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து கார்ப்பரேஷன் ஆபீஸுக்கு போற ஒரு பிரிட்ஜ் மாதிரி 100 அடி உயரம் இருக்கிற இரும்பு கம்பிகள் இருக்கும். அதோட பெயர் தான் மேகலன். மேகலன் அப்படிங்கிறது ஒரு ஆயில் ரிக், அதாவது கடலுக்குள்ள இருந்து க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எடுக்கிற ஒரு ஆயில் ரிக். கடலுக்குள்ள அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஆயிலையுமே எடுக்கிற வரைக்குமே அந்த ஸ்ட்ரக்சர் அங்கதான் இருக்கும். இந்த மேக்லன் மாதிரி ஆயில் ரிக்ல வார கணக்குல இல்ல மாச கணக்குல அப்படின்னு வேலை செய்யற ஆட்களை ரஃப் நெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க செய்யற வேலை தான் இந்த உலகத்திலேயே ரொம்பவே ஆபத்தான வேலைகளை ஒன்னா இருக்கு. அப்படி இங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தருக்கு அடுத்து நடக்க போறது இப்படியான ஒரு இறப்பு யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அப்படி அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துரும். நம்மளுடைய அபிஷியல் டெலகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் முழுவதுமே இரும்பு கம்பிகளால அமைக்கப்பட்ட ஒண்ணு. அது ஏற்கனவே கடல் மேல இருக்கு அப்படிங்கறதால அங்க இருக்கிற எல்லா இடங்களுமே எப்பவுமே வலிக்கிட்டே தான் இருக்கும். பிகாஸ் அந்த இரும்பு கம்பிகள்ல கடல் நீர் இல்ல அப்படின்னா அந்த ஆயில் எப்பவுமே பட்டுட்டே தான் இருக்கும். ஸோ எந்நேரமுமே அதுல வலிக்கி கீழே விழுகலாம். சப்போஸ் அப்படி விழுந்தோம் அப்படின்னா அதுக்கு கீழ் இருக்கிற இன்னொரு ஸ்ட்ரக்சர்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இரும்பு கம்பியில போய் தான் அடிச்சு விழுகணும். சப்போஸ் அதுலயும் மிஸ் ஆனோம் அப்படின்னா 100 அடி கீழ் இருக்கிற கடல்ல போய் தான் விழுகணும். அது மட்டும் இல்ல, சப்போஸ் இதுல கடல்ல மழை புயல் அப்படின்னு ஏதாவது பேட் வெதர் வந்துச்சு அப்படின்னா இப்ப நான் சொன்ன இதோடைய ரிஸ்க் பல மடங்கு அதிகமா இருக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி இவங்க இப்படி ரிக் போட்டு எடுத்துட்டு இருக்கிற இந்த க்ரூட் ஆயில் சீக்கிரமே தீப்பற்றக்கூடிய ஒண்ணு. ஸோ இங்க எப்ப வேணாலுமே சீக்கிரமா தீ பிடிச்சிரும் அப்படிங்கிறதும் ஒரு ரிஸ்க் தான். இத்தனை பிரச்சனை பத்தாது அப்படின்னு இதுல ப்ளோ அவுட் அப்படிங்கிற இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. அந்த ஆயில் எடுக்கிற ரிக் எப்ப வேணாலும் எதிர்பாராத நேரத்துல வெடிக்கலாம். அதுல சில சேஃப்டி மெஷர்ஸ் இருந்தாலுமே அப்படி நடந்தா தங்களை காப்பாத்திக்க சில எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலுமே சப்போஸ் அது வெடிக்கும் பொழுது அந்த ட்ரில் பக்கத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இறந்து போக வேண்டியதுதான். ஸோ இத்தனை கஷ்டப்பட்டு இந்த ஆயில் ரிக்ல ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா இதுல இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே இதோட பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னா ரொம்ப அதிகமான சம்பளம் தான். ரிஸ்க் அதிகமாக ஆக சம்பளம் அதிகமாகும். அப்படிதான் இயர் 2000ல 2 குழந்தைகளுக்கு அப்பாவான கார்டன் மொஃபட் அப்படிங்கிறவரு இந்த மேகலன்ல ரஃப்னெக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல இவருடைய வேலை என்னவா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிக்ல இருக்கிற ட்ரில்லுல மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ரிக் அடிக்கடி எல்லாம் ரிப்பேர் ஆகாது, ஆனா சில சமயங்கள்ல ஏதாவது ஒரு காரணத்தினால வேலை செய்யாம போகும். அப்போ இதை சரி செய்யறது தான் இவருடைய வேலையா இருந்துச்சு. ஒரு ட்ரில்லிங் கம்பெனியை பொறுத்த வரைக்குமே அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மாதிரி ரிக்ல இருந்து க்ரூட் ஆயில் எடுக்காம ரிப்பேர் ஆகி நின்னுச்சு அப்படின்னா அப்படி ரிப்பேர் ஆகி நின்னுட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிடமுமே அவங்க பல லட்சங்கள் பணத்தை இழந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம்.
ஸோ அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்குமே இப்படி ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆயிருச்சு அப்படின்னா அதனால அந்த ட்ரில் ஒர்க் ஆகல அப்படின்னா உடனடியா அதை சரி செய்யணும். அது இரவு பகல் மழை புயல் அப்படின்னு எதுவா இருந்தாலும் சரி, உடனடியா அந்த பிரச்சனையை சரி பண்ணி அந்த ட்ரில் உடனே ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த கம்பெனியுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கும். அப்படிதான் இயர் 2000 அக்டோபர் 9 அன்னைக்கு நைட்டு கார்டன் அவருடைய வேலையெல்லாமே முடிச்சுட்டு தூங்குறதுக்காக அவருடைய ரூமுக்கு வராரு. அப்படி தூங்க போலாம் அப்படின்னு இருக்கும் பொழுதுதான் அவருடைய ரேடியோக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிருச்சு, ட்ரில் ஸ்டாப் ஆயிருச்சு, உடனடியா நீங்க அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கார்டனை பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி பல முறை நடந்திருக்கு. லேட் நைட்ல இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு பல முறை சொல்லி இவர் போய் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் புதுசு கிடையாது. அந்த இடத்துக்கு இவர் ரொம்பவே பழகி போயிருந்தாரு. அதனால இப்போ வந்து ஃபோன் காலுக்குமே அவர் சலிச்சுக்கல, கோவப்படல. ஓகே அதை போய் ரெடி பண்ணலாம் அப்படின்னு அந்த ட்ரில் இருக்கிற மெயின் டெக்குக்கு போறாரு. ஆனா இன்னும் சில நிமிடங்கள்ல அவருக்கு நடக்க இருக்கிற சம்பவத்தை பத்தி அவர் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. அப்படி அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இதோட ஒர்க்கிங் என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுறேன். அப்பதான் நான் சொல்றத உங்களால இமேஜின் பண்ணிக்க முடியும். கார்டன் அங்க இருக்கிற மெயின் டெக்குக்கு போறாரு. அது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய மெட்டல் பிளாட்ஃபார்ம், அதுக்கு நடுவுல தான் ட்ரில் கீழே கடலுக்கு போகும். இப்ப மெயின் டெக்ல இவரு கூட வேலை செய்யற சில பேர் அங்க இருக்காங்க. பிரச்சனை எங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு இப்ப அதை போய் ரெடி பண்ணணும். ஆக்சுவலா பிரச்சனை எங்க இருந்துச்சு அப்படின்னா கரெக்டா மெயின் டெக்குக்கு அடியில இருந்துச்சு. அதாவது மெயின் டெக் இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு அடியில இந்த இடத்துல இருந்துச்சு. சோ அவரால் மேல மெயின் டெக்ல இருந்து கீழே அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்ப அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மெயின் டெக்ல இருந்து கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகணும். அதாவது கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு, அதுக்கு மேலதான் மெயின் டெக் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் மெயின் டெக்குக்கும் இடையில மெயின் டெக்குக்கு அடியில இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்கு. ஸோ இப்போ மெயின் டெக்ல இருந்தும் ஆக்சஸ் பண்ண முடியாது, கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தும் ஆக்சஸ் பண்ண முடியாது. பிகாஸ் கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து ஹைட் எட்டாது இல்லையா, அதனால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிலைமை வர்றப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின் டெக்ல இருக்கிற க்ரூ அங்க மெயின் டெக்ல 25 சென்டிமீட்டர் அளவு இருக்கிற மவுஸ் ஹோல் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ஹோல் இருக்கும். அதன் வழியா ஹார்னஸ் அட்டாச் ஆயிருக்கிற ஒரு பெரிய ரோப்பை கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மெதுவா கீழே விடுவாங்க. இப்ப கீழே நின்றுட்டு இருக்கிற நபர் அந்த ஹார்னஸை தன்னுடைய உடம்புல அட்டாச் பண்ணிட்டு மேல மெயின் டெக்ல இருக்கிற நபருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுப்பாரு. மேல மெயின் டெக்ல இருக்கிற நபர்களால அந்த மவுஸ் ஹோல் வழியா கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த ஹார்னஸை மாட்டிட்டு இருக்கிற நபரை பார்க்க முடியும். சோ அவர்கிட்ட இருந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் வந்த உடனே இப்ப மேல மெயின் டெக்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு மேல இருக்கிற ஹாய்ஸ்ட் ஆபரேட்டர் அப்படின்னு அழைக்கப்படுற இன்னொருத்தருக்கு சிக்னல் கொடுப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஹாய்ஸ்ட் ஆபரேட்டர் மெயின் டெக்குக்கு இன்னொரு ஃப்ளோர் மேல இருப்பாரு. இப்ப அந்த மவுஸ் ஹோல் வழியா ஒரு ரோப் விட்டாங்க இல்லையா, அந்த ரோப் ஸ்ட்ரெயிட்டா ஒரு விஞ்ச்ல அட்டாச் ஆயிருக்கும். அந்த விஞ்ச் மோட்டாரை ஆபரேட் பண்ற நபர் தான் இவரு. அந்த விஞ்ச் மோட்டார் ஆன் ஆச்சு அப்படின்னா அது கூட கனெக்ட் ஆயிருக்கிற அந்த ரோப்பை, அதாவது அந்த ஹார்னஸ் கூட அட்டாச் ஆயிருக்கிற கார்டனை மேல தூக்கிட்டு வரும். சோ ஒன்ஸ் அந்த ஹாய்ஸ்ட் ஆபரேட்டருக்கு சிக்னல் கொடுத்தோம் அப்படின்னா அவரு விஞ்சை ஸ்டார்ட் பண்ணுவாரு. கார்டன் இப்ப மேல தூக்கப்பட்டு மெயின் டெக்குக்கு கீழே ரிப்பேர் ஆயிருக்கிற அந்த கேபிள்ஸை அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி கொஞ்ச நேரத்துல எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியுமே அந்த விஞ்ச் ஆன் பண்ணி கார்டனை கீழே கொண்டு வந்துருவாங்க. இதுதான் டோட்டல் ப்ராசஸ். கார்டன் மற்றும் அவருடைய டீம் இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை பல முறை பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு ரொம்பவே பழக்கமான ஒரு விஷயம் தான். இதுல அந்த ஹோய்ஸ்ட் ஆபரேட்டர் அப்படின்னு அழைக்கப்படுற விஞ்சை ஆபரேட் பண்ற அந்த நபரால ஸ்ட்ரெயிட்டா அந்த மவுஸ் ஹோல் வழியா கீழே பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக கீழே மெயின் டெக்ல அந்த மவுஸ் ஹோல் கிட்ட நின்றுட்டு இருக்கிற அந்த நபர் கொடுக்கிற சிக்னலை வச்சுதான் விஞ்சை ஆபரேட் பண்ணுவாரு. இப்ப அந்த மவுஸ் ஹோல் வழியா ஹார்னஸ் அட்டாச் பண்ணப்பட்ட அந்த ரோப் அந்த ஒயரை கொஞ்சம் கொஞ்சமா கீழே விடுறாங்க. கீழே கார்டன் கிட்ட அந்த ரோப் வந்த உடனே அதை எடுத்து தன்னுடைய இடுப்புல தன்னுடைய உடம்புல மாட்டிட்டு லாக் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேல மெயின் டெக்ல இருக்கிறவங்களுக்கு சிக்னல் கொடுக்கறாரு. இப்ப மெயின் டெக்ல இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு அதுக்கு மேல இருக்கிற ஹாய்ஸ்ட் ஆபரேட்டருக்கு சிக்னல் கொடுக்கறாங்க. அவர் அந்த விஞ்ச் ஆன் பண்றாரு. இப்ப கார்டன் அப்படியே மெதுவா மேல தூக்கப்படுறாரு.
இப்ப அப்படியே 10 அடிகள் மெதுவா அப்படியே மேல தூக்குன உடனே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குறாரு. மெயின் டெக்ல இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு அதுக்கு மேல இருக்கிற ஹைஸ்ட் ஆபரேட்டர் கிட்ட ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குறாங்க. அவரும் வின்ச்சை ஸ்டாப் பண்றாரு. இப்ப கார்டனும் தன் கிட்ட இருக்கிற டூல்ஸ் எடுத்து அந்த மெயின் டெக்குக்கு கீழே கேபிள்ஸ் கட் ஆயிருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையுமே சரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் அந்த ரோப்ல தொங்கிட்டே தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அவர் சரி பண்ணிட்டு இருக்கும் பொழுது காற்று ரொம்பவே பலமா வீச ஆரம்பிக்குது. அதுல அவர் தொங்கிட்டு இருந்த கேபிள் ரொம்பவே வேகமா ஆடவும் ஆரம்பிக்குது. இருந்தாலுமே கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய வேலையை முடிக்கிறாரு. அதன் பிறகு மெயின் டெக்ல இருந்த க்ரூ கிட்ட அந்த மவுஸ் ஹோல் வழியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குறாரு. அவங்களும் ஹோய்ஸ்ட் ஆபரேட்டர் கிட்ட கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குறாங்க. அவரும் அதை பார்த்துட்டு வின்ச்சை ஆன் பண்றாரு. ஆனா தவறுதலா அந்த ரோப்புடைய டைரக்ஷனை மாத்தாமையே ஆன் பண்றாரு. அதாவது அந்த வின்ச்சில் இருந்து ரோப் ஒயர் ரிலீஸ் ஆகி கார்டனை கீழே கொண்டு போகாம மறுபடியும் அந்த ரோப் ஒயரை மேலே இழுத்து கார்டனையும் கொஞ்சம் கொஞ்சமா மேலே இழுக்க ஆரம்பிக்குது. அந்த வின்ச் ரொம்பவே ஃபாஸ்டாலாம் வேலை செய்யாது. டக்குன்னு ரொம்பவே வேகமாலாம் மேல இழுக்காது. ரொம்பவே மெதுவா தான் வேலை செய்யும். சோ அதனால கார்டன் இப்ப கீழே போறதுக்கு பதிலா மேல போறத உடனடியா ரெகக்னைஸ் பண்றாரு. அவர் மேல நோக்கி இழுக்கப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பதட்டம் எல்லாம் படல. ஓகே ஏதோ தப்பா பண்ணிட்டாங்க போல அப்படின்னு அங்க மவுஸ் ஹோல் வழியா மெயின் டெக்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்டாப் பண்ண சொல்றாரு. பிகாஸ் அவர் இருக்கிறதே மெயின் டெக்குக்கு அடியில சீலிங்க்கு கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்காரு. இப்ப அவர் மேல இழுக்கப்பட்டா மேல போறதுக்கு வேற இடமே இல்ல. அங்க இருக்கிற ஒரே ஒரு இடம் 25 சென்டிமீட்டர் அளவு இருக்கிற அந்த மவுஸ் ஹோல் மட்டும்தான். அதன் வழியா தான் அந்த ரோப் அவரை மேல இழுத்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த 25 சென்டிமீட்டர் ஹோல் வழியா ஒரு மனிதனால எப்படி போக முடியும்? சோ கார்டன் மேல இருக்கிற மெயின் டெக்குக்கு ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குறாரு. லக்கிலி மெயின் டெக்ல இருக்கிறவங்க இதை பாத்துறாங்க. உடனடியா அவங்க மேல இருக்கிற ஹாய்ஸ்ட் ஆபரேட்டருக்கு ஸ்டாப் பண்ண சொல்லியும் ரிவர்ஸ்ல போடுங்க அப்படின்னு சொல்லியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தங்களுடைய கைகளை வேகமா அசைச்சு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹாய்ஸ்ட் ஆபரேட்டர் இப்ப வின்ச்சை ஆன் பண்ணார் இல்லையா, அப்படி ஆன் பண்ண உடனே கீழ் இருக்கிற மெயின் டெக்கை பார்க்காம யதார்த்தமா அந்த பக்கம் திரும்பி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. பிகாஸ் இது ரொம்பவே ரொட்டீனான ஒர்க் அப்படிங்கறதால அந்த ரோப் கீழே போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, கீழே மெயின் டெக்ல இருக்கிறவங்க கத்தி சத்தம் போட்டு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது மேல இருக்கிற இவருக்கு கேட்காம இருந்திருக்கு. அதுக்கு காரணம் அந்த டைம்ல காற்று ரொம்பவே பலமா வீசிட்டு இருந்திருக்கு. காற்றுடைய அந்த சத்தத்துல இவங்க சத்தம் போட்டது கேட்காம இருந்திருக்கு. இப்ப அந்த வின்ச் மெதுவா அந்த ஒயரை மேல இழுத்துட்டே இருக்கு. கார்டனும் அந்த மவுஸ் ஹோலை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா போயிட்டே இருக்காரு. கார்டனால கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனா மட்டும்தான் அவருடைய உடம்புல அட்டாச் ஆயிருக்கிற அந்த ஹார்னஸை கலட்ட முடியும். சோ இப்போ என்ன பண்றது அப்படின்னு அவருக்கே தெரியல. கார்டன் என்ன நினைச்சாரு அப்படின்னா, நம்ம சிக்னல் கொடுத்த உடனே அது ஸ்டாப் ஆயிரும், ரிவர்ஸ்ல வரும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அது நடக்காம மேல இருக்கிற அந்த சின்ன ஓட்டையை பார்த்து நகர்ந்து போயிட்டே இருந்துச்சு. இப்ப கார்டன் பயத்துல அலற ஆரம்பிக்கிறாரு. மேல மெயின் டெக்ல இருக்கிறவங்களுக்கும் பயம் வர ஆரம்பிக்குது. எல்லாருமே பயங்கரமா கத்துறாங்க, தங்களுடைய கையை வேகமா அசைக்கிறாங்க. ஆனா எதுவுமே ஒர்க் ஆகல. அப்பதான் மெயின் டெக்ல இருக்கிற ஒரு நபர் கண்டிப்பா நம்ம இப்ப ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி வேகமா ஓடி போனவரு அங்க மெயின் டெக்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற போனுக்கு போய் மேல இருக்கிற ஹாய்ஸ்ட் ஆபரேட்டருக்கு கால் பண்றாரு. மேல அவர்கிட்ட இருக்கிற போன் ரிங் ஆகுது. அப்பவுமே அவரு கீழே பார்க்கல, அந்த போனை எடுக்கிறாரு. அப்படி அவர் அந்த போனை தன்னுடைய காதுல வச்ச உடனே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்குது. உடனே போன் அவர் கீழே வச்சுட்டு அந்த வின்ச்சை ஸ்டாப் பண்றாரு. ஆனா இட் வாஸ் டூ லேட். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி, சில நொடிகளுக்கு முன்னாடி தான் கார்டன் மெயின் டெக்குடைய சீலிங் வரைக்குமே அந்த ரோப்பால இழுக்கப்பட்டிருந்தாரு. அந்த சீலிங் பக்கத்துல போக போக, அந்த 25 சென்டிமீட்டர் ஹோலுக்கு பக்கத்துல போக போக அவருக்கு வேற வழி தெரியல. அட்லீஸ்ட் அந்த ஹோல் வழியா நம்ம ஸ்லிப் ஆகி உள்ள போயிடலாம் அப்படின்னு ஹரிசான்ல இப்படி தொங்கிட்டு இருந்தவர் வெர்டிகலா இப்படி திரும்பி தன்னுடைய பொசிஷனை மாத்த ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அந்த ரோப் சீலிங்கை நெருங்க அவரால் அப்படி வெர்டிகலா நிக்க முடியல. அவருடைய உடம்புல கட்டியிருந்த அந்த ஹார்னஸ் அவரை மறுபடியுமே ஹரிசாண்டலா தான் தொங்க வச்சது. சோ அப்படியே அந்த மவுஸ் ஹோல் கிட்ட போனதுமே அதுக்கு மேல போறதுக்கு அவருக்கு வேற எந்த ஒரு வழியுமே இல்ல. ஆனா அவருடைய இடுப்புல கட்டியிருந்த அந்த ரோப் அந்த மவுஸ் ஹோல் வழியா இழுக்க ஆரம்பிக்குது. அவரும் தன்னுடைய கைகளை கால்களை வச்சு அந்த சீலிங்ல பிரஸ் பண்ணி எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த ஹெவி வின்ச் இழுக்கிற அந்த பவருக்கு எதிரா இவரால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவருடைய
அவருடைய உடம்பு அப்படியே பாதியா மடங்கி அவருடைய எலும்புகள் எல்லாமே உடைஞ்சு அந்த 25 சென்டிமீட்டர் ஹோல்குள்ள இழுக்க ஆரம்பிச்சிருக்கு. அவருடைய எலும்புகள் உடையும் பொழுது கார்டன் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா ஒரு சில வினாடிகள்ல அவருடைய கதறல் சத்தம் நிக்குது. அப்பதான் அந்த ஹாய்ஸ்ட் ஆபரேட்டரும் விஞ்ச ஸ்டாப் பண்றாரு. அதன் பிறகு அவருடைய நசுங்கின உடல் தான் அந்த 25 சென்டிமீட்டர் மவுஸ் ஹோல் வழியா அந்த பக்கமா மெயின் டெக்ல வெளியே வந்திருக்கு. கார்டன் வேலை செஞ்ச அந்த கம்பெனி மேல நிறைய சேஃப்டி புரோட்டோகால்ஸ் பின்பற்றப்படல அப்படின்னு ஒரு கேஸ் போடப்படுது. அவருடைய ஃபேமிலிக்கு காம்பன்சேஷன் அமௌண்ட் அந்த கம்பெனியால கொடுக்கப்படுது. இந்த கேஸ்ல கார்டனுக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சு பார்க்கறதுக்கே ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. அவருடைய கடைசி நிமிடங்கள் அந்த ஹோலுக்கு பக்கத்துல போக போக அவருக்கு எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு பயந்துருப்பாரு, அவருக்கு என்ன தோணி இருக்கு அப்படின்னு நினைச்சாவே ரொம்பவே பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி மெஷின்ஸ் கிட்ட வேலை செய்யற பல பேர் இப்படி கொஞ்சம் லேசியா இருந்தாலும் சரி இல்ல அசால்ட்டா இருந்தாலும் சரி அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா தான் மாறும். ஒரு சில வினாடிகள்ல நிலைமை தலைகீழா மாறிடும். ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வீடியோக்கு லைக் பண்ணாம இருந்தா லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.